அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2017 கேட்கப்பட்ட PGTRB கொஸ்டின்ஸ் அதோட சால்வ்டு ஆன்சர் பார்க்க போகிறோம். இது வந்து 37வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். The rate constant for the reaction 2N2O5 gives what? 4NO2 plus O2 is 3 into 10 power minus 15 second inverse. If the rate is 2.4 into 10 power minus 5 mole inverse liter second inverse, then the concentration of N2O5 in mole liter inverse is. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ABCD. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். என்ன கேட்டிருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2. ஓகே, ஃபஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்க கிவன் அதை மட்டும் நம்ம எழுதி கொடுவோம். பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட் K. ஸோ த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் இஸ் கிவன். K இஸ் கிவன். ஸோ K இஸ் 3 into 10 power minus 5. அடுத்து பாருங்கள், ரேட் இஸ் 2.4 into 10 power minus 5. ஓகே, அப்போ ரேட்டு நம்ம எழுதியாச்சு. ரேட்டு நம்ம 2.4 into 10 power minus 5 எழுதியாச்சு. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு 2.4 into 10 power minus 5. நம்ம கேட்டிருக்கிறது என்னது? அப்போ கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்குது. ஓகே, அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேட்டோட ரியாக்ஷன் எழுதிக்கணும். ஒரு ரேட்டுங்கிறது என்ன? இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நமக்கு கொடுக்கல. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் நமக்கு கொடுத்துக்கிற க்ளூ. அப்போ செகண்ட் இன்வர்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு. அப்போ செகண்ட் இன்வர்ஸ் மீன்ஸ் வாட்? இது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, பாருங்கள். அப்போ ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K N2O5. ஓகே, 1. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து பாருங்கள். அப்போ ரேட்டுக்கு நம்மளோட வேல்யூ கொடுத்தாச்சு. 2.4 into 10 power minus 5 கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ரேட்டுக்கு பேர் என்ன பண்ணாச்சு? 2.4 into 10 power minus 5 போட்டாச்சு. ஸோ ஈக்குவல் டு கேக்கு பேர வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ N2O5 கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். N2O4 கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த க்ளூ பாருங்கள். செகண்ட் இன்வர்ஸ்னால நமக்கு என்னது? ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, கேல்குலேஷன் பாருங்கள். அப்போ ஸோ N2O5 இஸ் ஈக்குவல் டு N2O இங்கே வச்சுக்கிறேன், இதை கீழே கொண்டு போயிட்டேன். ஸோ 2.4 into 10 power minus 5 by 3 into 10 power minus 5. அப்போ 5 அடிச்சிடலாம். ஸோ 3. ஸோ 8 3 24 பாயிண்ட் இருக்குது. ஸோ 0.8. ஓகே, ஸோ 0.8 இஸ் தி வாட் ஆன்சர். நமக்கு இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் என்ன இருக்குது? 0.8 இருக்குது. ஸோ 0.8 இஸ் தி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். An endothermic reaction A to B has an activation energy of 15 kilocalories per mole and the energy of reaction is 5 kilocalories per mole. The activation energy for the reaction B to A is. என்ன கொடுத்துருக்காங்க? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்தாச்சு. என்ன எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ A to Bங்கிறது என்னது? ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்க? B to A பேக்வேர்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பாருங்கள், ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்தாச்சு. ஆக்டிவேஷன் எனர்ஜி மீன்ஸ் வாட்? EA has an activation energy of 15 kilocalories per mole. அப்போ EA ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. EA ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. அப்புறம் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன். எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் மீன்ஸ் வாட்? இதுதான் வந்து என்னது? ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி. ஸோ டெல்கேஜ். ஓகே, டெல்கேஜ் இதுதான் எனர்ஜி. அப்போ எனர்ஜி கொடுத்தாச்சு, டெல்கேஜ் கொடுத்தாச்சு. டெல்கேஜ் வந்து என்னது? 5 kilocalories per mole. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜி EA. ஸோ EA ஆஃப் வாட்? B to A பேக்வர்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்கள், A to B ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளவோ? EA ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். Fனா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் 15 kilocalories per mole. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன். எனர்ஜி ரியாக்ஷன் டெல்கேஜ் இஸ் ஈக்குவல் டு 5 kilocalories per mole. இதுக்கு பாருங்கள், எண்டோதெர்மிக்னா நமக்கு என்ன போடணும்? பாசிட்டிவ். எண்டோதெர்மிக்னா டெல்கேஜ் என்ன வரணும்? பாசிட்டிவ் வரணும். எக்ஸோதெர்மிக்னா நமக்கு என்ன வரணும்? டெல்கேஜ் வந்து நெகட்டிவ் வரணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து எண்டோதெர்மிக்னு ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து டெல்கேஜ் வந்து பாசிட்டிவ் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இதோட ஃபார்முலா பாருங்கள். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் EA ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ ஃபார்முலா பாருங்கள், டெல்கேஜ் இஸ் ஈக்குவல் டு EA ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஓகே, அப்போ பாருங்கள், டெல்கேஜ் நமக்கு தெரியும் 5 kilocalories போட்டாச்சு. அடுத்தது ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட வேல்யூ EA ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் 15 kilocalories. அதுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை தான் கண்டுபிடிக்கணும். பேக்வேர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் B to A கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அப்போ இப்போ மைனஸ் EA இந்த பக்கம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறேன் அப்படின்னா, இங்கே வச்சுட்டு இதை கொண்டு போகிறேன். ஸோ -15. ஓகே, ஸோ -15 + 5 = -10. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ EA ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் 10. நமக்கு ஆப்ஷனில் 10 kilocalories மோல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் D இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்காங்க. இன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பாருங்கள், இந்த ரியாக்டன்ட் தான் என்ன இருக்கும் அப்படின்னா மேலே ஹையர் எனர்ஜி லெவலில் இருக்கும்.
அப்புறம் ப்ராடக்ட் வந்து என்னது லோயர் எனர்ஜியில் இருக்கும். அதேபோல் எண்டோதெர்மிக்கில் பாருங்கள், ரியாக்டன்ட் வந்து என்ன இருக்கும், கீழே லோயர் எனர்ஜியில் இருக்கும். ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கும், ஹையர் எனர்ஜியில் இருக்கும். ஓகே, இப்போ இஏனா என்னது அப்படின்னா இந்த ஹையஸ்ட் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, அதுக்கும் இந்த ரியாக்டன்ட்க்கும் இடப்பட்ட உள்ள எனர்ஜி லெவல் தான் இஏ, ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ இது பாருங்கள், இந்த ப்ராடக்ட் டு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, இது வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் டெல்கேஜ் வந்து நெகட்டிவ், அதே போல் டெல்கேஜ் பாசிட்டிவ். சரியா? அப்போ டெல்கேஜ் வேல்யூ எது, அப்போ இந்த ரியாக்டன்ட்டுக்கும் கீழே அந்த ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இதுதான் வந்து டெல்கேஜ். ஓகே, அப்போ டெல்கேஜ் வந்து பாசிட்டிவ், எண்டோதெர்மிக் பாசிட்டிவ், எக்ஸோதெர்மிக் நெகட்டிவ். ஸோ ஹியர் நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ 10 இஸ் தி வாட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which are the following is an example of acid base catalysis? ஓகே, ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஈஸியாக நம்ம இணைஞ்சிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. H2O2 in the presence of what, platinum, H2O gives water. அடுத்து SO2 ப்ளஸ் ஆக்சிஜன் அயன் கொடுத்துருக்காங்க கேட்டலிஸ்ட்டு. அப்புறம் SO3 நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், எஸ்ட்டை கொடுத்துக்கிறாங்க ப்ளஸ் வாட்டர். வாட்டர் தான் எப்படி நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது, H ப்ளஸ் OH மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி இங்கே ஹெச்சும் இங்கே OH நமக்கு என்ன கிடச்சிரும். அப்போ ஸோ அஸ்டிக் ஆசிட் எத்தனால். அடுத்தது அமோனியம் நைட்ரைட் கொடுத்துருக்காங்க, N2O ப்ளஸ் H2O. அப்போது ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ் தான் கேட்குங்க. அப்போ இதில் கேட்டலிசிஸ் எதுன்னு கேட்கணும், பார்க்கணும். அப்போ ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ் எதுங்கிற பார்க்கணும். இது வந்து மெட்டல் கேட்டலிஸ்ட்டு, இதுவும் என்ன இதுதான் மெட்டல் கேட்டலிஸ்ட்டு. இங்கே கேட்டலிஸ்ட்டே கொடுக்கல. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோ கேட்டலிசிஸ். ஓகே, அப்போ இதில் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு ஆசிட், இது ஒரு பேஸ். சரியா? அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆசிட் பேஸ் கேட்டலிசிஸ். அப்போ ஆப்ஷன் வாட், சி இஸ் தி வாட், ஆப்ஷன் சி இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நமக்கு ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கிடைக்கி. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இன் த ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ் இஸ், த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இன் த ஹெட்ரோஜினஸ் கேட்டலிசிஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்யூஷன் ஆஃப் ரியாக்டன் டு சர்ஃபேஸ், அடுத்து ரெண்டாவது அட்சார்ப்ஷன் ஆஃப் ரியாக்டன் அட் த சர்ஃபேஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் அட் த சர்ஃபேஸ், டிசார்ப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அப்போ இந்த 4 ஸ்டெப்பில் எது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு கேட்டிருக்காங்க. இந்த 4மே ஸ்டெப்பில் நடக்குது. இந்த 4ல் எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் பாருங்கள். 4 ஸ்டெப்ஸ் இன் தி ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ். ஒன்று வந்து என்னது, அட்சார்ப்ஷன் ஆன் த சர்ஃபேஸ், அட்சார்ப்ஷன் ஆன் தி சர்ஃபேஸ். ரெண்டாவது பாருங்கள், டிஃப்யூஷன், reactant diffuse on the catalyst, reactant diffuse on the catalyst. அடுத்தது reaction, react with each other. ஓகே, react with each other. அடுத்து டிசார்ப்ஷன், ரியாக்ஷன் நடக்குது. அதாவது 3வது ஸ்டெப்ஸ் வந்து ரியாக்ஷன் நடக்குது. என்ன ஆகுது, ஒன்னோட ஒன்று மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது, அந்த மெட்டல் சர்ஃபேஸில் ரியாக்ட் ஆகுது. அடுத்து டிசார்ப்ஷன், ப்ராடக்ட் டிசார்ப் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அப்போ இதில் வெரி வெரி ஸ்லோ ஸ்டெப்புங்கிறது என்ன அப்படின்னா இந்த 3வது ஸ்டெப் தான். ஓகே, ரியாக்ட் வித் ஈச் அதர், ஈஸியாக எதுவுமே என்ன செய்யாது, ரியாக்ட் ஆகாது. ஸோ இட் டேக்ஸ் மோர் எனர்ஜி. அப்போ மோர் எனர்ஜி இருந்தால் தான் நிச்சயம் இது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ், ரியாக்டன் அண்ட் கேட்டலிஸ்ட் நாட் இன் த சேம் பேஸ். ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட்னா என்ன அப்படின்னா ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் சேம் பேஸில் வந்து இருக்காது. ஸோ ஹியர் ஆப்ஷன் சி இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். இது வந்து அட்சார்ப்ஷன், மேலே போய் அட்சார்ப் ஆகுது. ஓகே, ஈஸியாக நடந்துடும். டிஃப்யூஷன் அதுவும் நினைச்சிடும், ஈஸியாக டிஃப்யூஸ் ஆயிரும். டிசார்ப்ஷன் ஈஸியாகவும் வெளியில் போயிடும். ஓகே, அப்போ ரியாக்ட் வித் ஈச் அதர் இஸ் தி வாட் ஸ்லோ ஸ்டெப். எந்த ரியாக்ஷன் ஆனாலுமே ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதே போல் அப்போ இந்த ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸில் இந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் தி வாட் ரியாக்ட் வித் ஈச் அதர். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இது அப்போ இதில் இது வரும் ஆப்ஷன் சி. ஓகே, சி இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆர் ஸ்டடிட் இன், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் வந்து இது என்னது அப்படின்னா மைக்ரோவேவ் ரீஜன். மைக்ரோவேவ் ரீஜனில் நமக்கு என்ன செய்யும், மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். ஓகே, அப்புறம் பாருங்கள், விசிபிள் ரீஜன் கொடுத்துருக்காங்க, யூவி ரீஜன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். சிஜிஎக்ஸ் யூவிஐ எம்ஆர், இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. சிஜிஎக்ஸ் யூவிஐ எம்ஆர். ஓகே, அப்போ இது பாருங்கள், ஆர் வந்து என்னது ரேடியோ வேவ், எம் வந்து என்னது மைக்ரோவேவ், ஐ வந்து என்னது இன்ஃப்ராரெட் ரே, விங்கிறது விசிபிள், யூங்கிறது அல்ட்ரா வயலட், எக்ஸுங்கிறது எக்ஸ்ரே, ஜிங்கிறது காமா, சிங்கிறது காஸ்மிக் ரே. ஓகே, அப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் உண்டு.
இந்த ரேடியோ வேவ் பாருங்கள், இங்கேருந்து போக வேவ்லேருந்து லாங்காக இருக்கும். சரியா, வேவ்லேருந்து லாங்காக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து லெஸ் பவர் வந்து வெரி வெரி லோ. இந்த பக்கம் போக என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த பக்கம் போக வேவ்லேருந்து வெரி வெரி ஷார்ட். எக்ஸ்ரேக்கெலாம் வேவ்லேருந்து ஷார்ட்டு. சரியா, அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடும், அது வந்துட்டு என்ன செஞ்சிடும், மோர் பவராக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணும். அதனால தான் எக்ஸ்ரே கிட்டலாம் நம்ம நெஞ்சு நம்மளால் போக முடியாது. காஸ்மிக் வந்து காமா ரே அதை விட பவர், காஸ்மிக் அதை விட பவர். ஓகே, அப்போ இந்த பக்கம் பாருங்கள் வெரி வெரி லாங்கர் வேவ்லேருந்துங்கிறனால லெஸ் பவர் இருக்குது. நமக்கு வந்து இந்த ரேடியோ வேவ்ஸு, நமக்கு செல்ஃபோன் மொபைல் சிக்னல் எல்லாமே த்ரோ ரேடியோ வேவ்ஸில் தான் நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ ரேடியோ வேவ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா NMRல யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ எங்கே யூஸ் பண்ணுறாங்க, NMRல யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஓகே. இங்கே என்ன அப்போ வந்து ஓகே, அப்போ ஆர் வந்து இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, NMR. அடுத்தது மைக்ரோவேவ். ஓகே, மைக்ரோவேவ் ரீஜன் வந்து என்ன அப்படின்னா ரொட்டேஷன். இது வந்து மாலிகுல்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு நினச்சிவாங்க, இந்த மைக்ரோவேவை யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ மைக்ரோவேவ் ரீஜன் நமக்கு ரொட்டேஷன் தான். ஸோ எது ரொட்டேட் பண்ணும், ஹெட்ரோ நியூக்ளியர் டைஆட்டமிக் மாலிகுல் ரொட்டேட். சரியா, எக்ஸாம்பிள் பாருங்கள், HCl, HF. இப்போ H2O2லாம் இருக்குன்னா இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா டு நாட் ரொட்டேட். ஓகே, ஸோ அப்போ ஹெட்ரோ நியூக்ளியர் டைஆட்டமிக் மாலிகுல்ஸ் ஒன்லி ரொட்டேட் இன் த மைக்ரோவேவ் ரீஜன். அடுத்தது பாருங்கள், அப்போ ஐஆர் ரீஜன் ஃபார் வைப்ரேஷனல். ஓகே, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. அப்போ ஒரு மாலிகுல் வந்து என்ன செய்யுது, வைப்ரேஷன் நடக்கு இந்த ஐஆர் வேவ் நம்ம பாஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். ஓகே, தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங், அந்த வெண்டிங்லாம் நம்ம படிப்போம். ஸோ திஸ் இஸ் இன் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா. அடுத்து பாருங்கள் யூவி விசிபிளில் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, எக்ஸைட் ஆகுது. அப்புறம் கம் டு த கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, பை ரிலீசிங் எனர்ஜி. அப்போ இது வந்து யூவி விசிபிள். அடுத்தது பாருங்கள் எக்ஸ்ரே. சரியா, எக்ஸ்ரே வாட் யூஸ் ஆஃப் எக்ஸ்ரே, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரியா, ஓகே. அப்போ வந்து ஒரு மாலிகுல் உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்ரேயை யூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ரே வச்சு நிறைய நமக்கு என்ன செய்யலாம், எலக்ட்ரான் இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நமக்கு நடக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் தீஸ் ரேஸ். ஓகே, அப்போ மறந்துடுறாங்க. அப்போ ரேடியோ வேவ்ஸ்னா NMR, மைக்ரோவேவ்னா என்னது ரொட்டேஷனல், ஐஆர்னா என்னது வைப்ரேஷனல், விசிபிள் யூவி விசிபிள் ரெண்டுமே என்னது தான் எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எக்ஸ்ரேனா என்னது அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா மைக்ரோவேவ் ரீஜன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஆர் ஸ்டடிட் இன் மைக்ரோவேவ் ரீஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் 2 ஐசோடோபிக் மாலிகுல்ஸ். இது வந்து CO கார்பன் 12, இது வந்து கார்பன் 13 இருக்கலாம். ஓகே, CO. ஸோ இது ஒரு ஐசோடோப்பு. ஆர் ரிலேட்டட் டு த ரெடியூஸ்டு மாசஸ் அக்கார்டிங் டு த ஃபார்முலா. இந்த ரெண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த ரெடியூஸ்டு மாஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு த ரெடியூஸ்டு மாஸுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று தான், எப்படி வந்ததுங்கிற பார்ப்போம். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீன்ஸ் வாட், I. ரெடியூஸ்டு மாஸ்க்கு சிம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா மியூ. அடுத்து பாண்ட் லென்த் R. ஓகே, இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு மியூ R². இதான் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா. மியூ அதோட ரெடியூஸ்டு மாஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா M1 M12 பை M1 M2 பை M1 ப்ளஸ் M2. இதான் ரெடியூஸ்டு மாஸோட நமக்கு ஃபார்முலா. அடுத்தது இப்போ நமக்கு ரெண்டு ரிலேட் பண்ணியிருக்காங்க, இதையும் என்ன வச்சுருக்காங்க, ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் என்ன எடுத்துக்கிறேன், I1 இஸ் ஈக்குவல் டு மியூ1 R². அடுத்தது I2 இஸ் ஈக்குவல் டு மியூ2 R². ஏன்னா R வந்து பாண்ட்லேருந்து வந்து ரெண்டுக்குமே வந்து என்ன தான் சேம் தான், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் மாறும், அது ரெடியூஸ்ட் மாஸும் மாறும். ரொட்டேஷன், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மீன்ஸ் வாட், ரொட்டேஷன். ரெடியூஸ்ட் மாஸ் வந்து மாஸ், ஏன்னா வந்து 2 ஐசோடோபிக் மாஸ் இருக்கும், அதனால் மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இதுவும் மாறும் இதுவும் மாறும். ஸோ அதனால் இதுக்கு I1 இதுக்கு மியூ1 எடுத்துக்கிறேன். ஸோ I2 மியூ2 R². ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2/1 டிவைட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த R2 கேன்சல் ஆகிடும். ஸோ I2/I1, ஸோ மியூ2/மியூ1. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் வாட், I2/I1 மியூ2/மியூ1. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் I2/I1 மியூ2/மியூ1. ஸோ A இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The parallel band for N2O molecule contains no Q branch. This information indicates that the molecule. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வெரி வெரி சிம்பிள். நம்ம இந்த இது வந்து என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரெண்டும் சேர்ந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கேட்ட கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், as center of symmetry is linear, as dipole moment none. N2O molecule, சரியா, N2O molecule ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ N2O gas what, this linear structure. So N triple bond N plus O minus.
பாருங்கள் n கேஸ் எலக்ட்ரான் கன்ஃபிகரேஷன் 1s2 2p3. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஸோ 2 + 3 5 இருக்குது நான் போட்டுருக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு நைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிறதுக்கு நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ 1 2 3 ஸோ 1 போட்டுக்கிறேன். ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஆக்சிஜன் போட்டுக்கிறேன். ஸோ sp. ஸோ sp இஸ் லீனியர். ஓகே, ஸோ sp ஹைபிரிடைசேஷன் இஸ் லீனியர். அப்போ அதை வச்சே சொல்லிடலாம் நம்ம, இது வந்து லீனியருங்கிறத சொல்லிடலாம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாருங்கள், இது ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி, இது வந்து என்னது வேவ் நம்பர். இதில் என்ன அப்படின்னா இந்த N2O மாலிகுல்ஸ் சரி, இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த Q பிரான்ச் வந்து மிஸ்ஸிங். சரியா, இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா PQR. இது வந்து கீழே வந்து என்ன இருக்கும், Q பிரான்ச் இருக்கும். ஸோ Q பிரான்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து மிஸ்ஸிங். ஓகே, ஸோ Q இஸ் ஃபர்பிடன். ஓகே, Q இஸ் வாட், ஃபர்பிடன். இதோட செலெக்ஷன் ரூல் பாருங்கள், del nu is equal to +or-1, del j is equal to 0. ஸோ இந்த கேஸில் ஸோ Q is equal to 0ங்கிறனால இது வந்து என்னது, Q பிரான்ச் வந்து ஃபர்பிடன். ஓகே, ஸோ இதுதான் ரொட்டேஷனல் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட கான்செப்ட். ஸோ இந்த கேஸ் ஆஃப் லீனியர் மாலிகுல் Q வந்து ஃபர்பிடன். எதுக்கு அப்போ லீனியர் மாலிகுலுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா Q ஃபர்பிடன். ஸோ இன் திஸ் கேஸ் ஆப்ஷன் B இஸ் வாட், ரைட் ஆன்சர். ஸோ இஸ் லீனியர், B இஸ் லீனியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Methyl radical gives rise to an ESR spectrum corresponds to 1:3:3:1, 1:2:1, 1:1. ஸோ D none. ஓகே, அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ESR ஸ்பெக்ட்ரம். சரியா, எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ். சரியா, எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸும் எலக்ட்ரான் என்னென்ன ஸ்டேட்லலாம் அந்த ஸ்பின் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ நமக்கு கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னா மெத்தில் ரேடிக்கல். இது மெத்தில் ஒரு ரேடிக்கல் இருக்குது. ஸோ மெத்தில் ரேடிக்கல். ESRங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ். ஸோ இந்த ஒரே ஒரு இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இது வந்து ரேடிக்கல்ங்கிறது ஒரு எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான்ங்கிறது எப்படி ஸ்பின் ஆகலாம், ப்ளஸ் ஆஃப்லைன் ஸ்பின் ஆகலாம், இல்லைன்னா மைனஸ் ஆஃப்லைன் ஸ்பின் ஆகலாம். சரியா, அதான் கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் ஹேஸ் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின் ஆர் மைனஸ் ஆஃப் ஸ்பின். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் இது எப்படி நமக்கு இந்த கண்டுபிடிக்கிறது 1:3:3:3. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1:3:3:1. எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இதான் வந்து எனர்ஜி டயக்ராம். இது வந்து ஸ்பின்னு. சரியா, ஸ்பின் அலாங் த ஃபீல்ட் டைரக்ஷன். எம்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பின் அலாங் தி ஃபீல்ட் டைரக்ஷன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் நேர் இது என்ன ஆகுது, ஸ்பின் ஆகுது. அதான் ஸ்பின் அலாங் ஃபீல்டு டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் நேர் என்ன செய்யுது, இது ஸ்பின் ஆகுது. அப்போ 2 டைரக்ஷன் நமக்கு கொடுத்துருக்கு, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். ஓகே, அப்போ இதில் நமக்கு இது ஒரு டீஜெனரசி லெவல். ஓகே, டீஜெனரசி லெவலில் ப்ளஸ் ஆஃபும் இருக்குது மைனஸ் ஆஃபும் இருக்குது. அதாவது இந்த எலக்ட்ரான் ரெண்டு விதமாக என்ன செய்யுது, ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. அப்போ B செட் இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ இந்த எனர்ஜி லெவலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணலை. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணிடுறோம். அப்போ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த எனர்ஜி லெவலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகுது. ரெண்டாக என்ன செய்யுது, ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, தட் இஸ் அப்போ பாருங்கள் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ரெண்டாக என்ன செய்யுது, நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. எப்போ வென் வி ஆர் பாசிங் வாட், மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும்போது இந்த லெவல் என்ன செய்யுது, அப்போ ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இப்போ இது ஒரு ஸ்ப்ளிட்டிங் நமக்கு நடந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது என்ன ஆகுது, ஓகே இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு லெவல் நமக்கு கிடச்சிருக்கு, மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப். ஓகே, ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த லெவல் ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டாக மாறி இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ப்ளிட்டிங் நடந்தாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த புரோட்டான் கூட என்ன செய்யும் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த புரோட்டான் கூட என்ன செய்யும், எத்தனை புரோட்டான் இருக்குது, 3 புரோட்டான் இருக்குது. அப்போ இந்த புரோட்டான் கூட அது என்ன செய்ய போகுது, இன்ட்ராக்ட் பண்ண போகுது. ஓகே, அப்போ அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன ஆகுது, மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்கள் எம்ஐ வேல்யூன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஐங்கிறது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின், எம்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் தி டைரக்ஷன். ஓகே, அப்போ நியூக்ளியர் ஸ்பின் ஐ இஸ் ஈக்குவல் டு வாட், ஹாஃப். அப்போ எப்படி நமக்கு 3/2 வந்தது, 1/2 பாருங்கள். ஃபார் 3 புரோட்டான் ஐ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 மைனஸ் 3/2 எப்படி வந்தது பாருங்கள். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆஃப், இது வந்து என்னது ப்ளஸ் ஆஃப், இது ப்ளஸ் ஆஃப், இது ஒரு ப்ளஸ் ஆஃப். அப்போ 3 சேர்த்தாச்சுன்னா 3/2 ப்ளஸ் 3/2 வந்துட்டா. ஓகே, அடுத்தது எல்லாம் அகெயின்ஸ்ட்டு. ஓகே, அப்போ என்னது பாருங்கள் -1/2 -1/2 இதுவும் -1/2. அப்போ -3/2
-3 கிடச்சிட்டு அடுத்தது பாருங்கள் ஒன்றே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யுது ஸ்பின் ஆகுது. அப்போ இது ஒன்று வந்து +1/2 இது பாருங்கள் -1/2 அடுத்து இது வந்து +1/2 அப்போ நமக்கு +1/2 கிடச்சிட்டு அடுத்தது ஒன்று -1/2 ஒன்றே ஒன்று ப்ளஸ்ஸு அடுத்து கீழே உள்ளது -1/2 அப்போ நமக்கு -1/2 கிடச்சிருக்கு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் போட்டிருக்கோம் +3/2 +1/2 -1/2 -3/2 சரியா. ஓகே அப்போ பாருங்கள் அப்போ இதில் வந்துட்டு அப்போ 4 ஸ்ப்ளிட்டிங் நடந்திருக்கு. இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த 3 இது கூடயும் சேர்ந்து இன்ட்ராக்ட் ஆகி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ இது கூட சேர்ந்து இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த 3 ஹெச் கூட சேர்ந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு 4 நமக்கு என்ன இருக்குது மாறி இருக்குது. ஓகே அப்போ +3/2 +1/2 -1/2 -3/2 இதில் வந்து டிரான்சிஷன் நடக்குது. இதுதான் நமக்கு லைன்ஸ்னு பார்ப்போம். எத்தனை டிரான்சிஷன் நடக்குது 1 2 3 4. இந்த டிரான்சிஷனுக்கு ஒரு செலக்ஷன் ரூல் இருக்குது. அப்போ பாருங்கள் -3/2 to -3/2 அப்புறம் பாருங்கள் -1/2 to -1/2 அடுத்து +1/2 to +1/2 அப்புறம் +3/2 to +3/2. அப்போ இதான் வந்து என்ன அப்படின்னா செலக்ஷன் ரூல். செலக்ஷன் ரூல் என்ன ஆகும் பாருங்கள் ΔMi என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும். இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணியாச்சா என்ன வரும் -3/2 + -3/2 என்ன வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 0 வரும். இதுதான் அப்போ இந்த ரூல் ΔMi 0. ஓகே அப்போ இதை பாருங்கள் 4 லைன்ஸ் இதுக்கு ஒரு லைன் கிடைக்கி இந்த இது டிரான்சிஷன் நடக்கல இதுக்கு ஒரு லைனு இதுக்கு ஒரு லைனு அடுத்தது பாருங்கள் இதுக்கு ஒரு லைனு இதுக்கு ஒரு லைன் அப்போ இந்த இதுக்கு ஒரு இந்த டிரான்சிஷனுக்கு ஒரு லைன் அப்புறம் இந்த இது கடைசி ஒன்றுக்கு ஒரு லைன். ஸோ அப்போ 4 லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் 1:3:3:1 நம்ம இதில் போடுறோம். ஓகே இந்த செலக்ஷன் ரூல் பாருங்கள் ΔMS அந்த முன்னாடி உள்ள அந்த ΔMS வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து 1 வரணும். இது வந்துட்டு இதோட ΔMS வேல்யூ ரூல் செலக்ஷன் ரூல் ΔMS = வாட் ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் வரலாம் இல்லைனா -1 வரலாம். ஓகே அப்போ இதோட வேல்யூ MI = 0 வரணும். அதுதான் இந்த செலக்ஷன் ரூல். பாருங்கள் ΔMS = ப்ளஸ் ஆர் -1 ΔMI = 0. அப்போ இந்த நமக்கு ஸ்பெக்ட்ரம் நமக்கு அந்த டிரான்சிஷன் லைன்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கி இங்கே வந்து ஸ்பெக்ட்ரத்தில் லைன்ஸாக நமக்கு கிடைக்கிது. இது 1 இது 3 அது 3 1. ஸோ 1:3:3:1 ரேஷியோவில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் இதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம் ஹைப்பர் ஃபைன் ஸ்ப்ளிட்டிங் சொல்லுவோம். சரி ஹைப்பர் ஃபைன் ஸ்ப்ளிட்டிங்கில் நமக்கு எத்தனை லைன்ஸ் கிடைக்குது 4 லைன்ஸ் கிடைக்குது. இதை நம்ம குவார்டெட்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் A இஸ் தி வாட் ரைட் ஆன்சர். ஸோ ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் இப்போ வந்து மெத்தில் ரெடிக்கல் பார்த்தோம். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு என்ன கிடைக்கும் 1:1 டபுள்லெட் 1:1 ரேஷியோ கிடைக்கும். இது வந்து என்னது அப்படின்னா டபுள்லெட். அப்போ 2 லைன்ஸ் இங்கே நமக்கு 4 கிடைச்சதில்ல. ஸோ 1 2 2 லைன்ஸ் நமக்கு ஹைட்ரஜன் கிடைக்கும். அதே போல் அடுத்து பாருங்கள் ஃபார் 1,4 பென்சோ செமிக்வினோன் ஆனயான் இதுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 லைன்ஸ். அதோட ரேஷியோ பாருங்கள் 1:4 1:4:6 இது ஃபார் வாட் 1,4 பென்சோ செமிக்வினோன் ஆனயான். ஓகே இது வந்துட்டு 5 லைன்ஸ் கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு என்னென்னா 2 லைன்ஸ் அது வந்து டபுள்லெட்டு. இது வந்து 5 லைன்ஸ்னால் என்ன மீனிங் அப்போ குயின்டெட் 5 லைன்ஸ்னால் என்னது குயின்டெட். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது இந்த லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்கள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ni + 1. nங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஐங்கிறது என்னது நியூக்ளியர் ஸ்பின் ஐங்கிறது நியூக்ளியர் ஸ்பின். எப்படி பாருங்கள் மெத்தில் ரேடிக்கலுக்கு நம்ம போடுறோம். ஸோ 2 நமக்கு இருக்குது ஃபார்முலாவில். 3ங்கிறது என்னது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் மெத்தில் ரேடிக்கலில் 3 H இருந்துச்சு அந்த எண்ணுக்கு பதிலாக அந்த 3 போட்டுக்கிறேன். ஸோ இன்ட்டு ஐக்கு பதிலாக 1/2 ஸோ +1 அப்போ இதையும் அதையும் அடித்தாச்சு. ஸோ 3 + 1 = 4 லைன்ஸ். ஓகே அப்போ பாருங்கள் n is நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் I is நியூக்ளியர் ஸ்பின். இப்போ அடுத்தது ஃபார் பென்சின் ரேடிக்கல் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மெத்தில் ரேடிக்கலுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஃபார் பென்சின் ரேடிக்கல் நமக்கு வந்து பென்சினில் மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 × 6 × 1/2 + 1 ஸோ 7 லைன்ஸ் செப்டட்னு சொல்லுவோம். நாப்தலினில் பாருங்கள் இது வந்து ரெண்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 4 இதில் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பக்கம் 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 2 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 4 × 1/2 அப்போ 4 + 1 5 ஸோ 5 போட்டாச்சு. இந்த பக்கம் அதே போல் ஸோ 2 × 4 × 1/2 + 1 ஸோ 2 கேன்சல் ஸோ 5 ஸோ 5 × 5 25 லைன்ஸ். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் ESR ஸ்பெக்ட்ரம். அடுத்த கொஸ்டின் இன் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி
ஆனோடு அண்ட் கேத்தோட் ஆர். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் ஆனோடு என்ன கேத்தோடு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. லெட்டா, காப்பர் வித் குப்ரிக் ஆக்சைடா, லெட் சல்ஃபேட், ஸ்பாஞ்ச் லெட், கிரிட் ஆஃப் லெட் பேக்டு வித் லெட் டை ஆக்சைடு, ஸ்பாஞ்ச் லெட் நைட்ரேட். இதை நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா லெட் சல்ஃபேட்னு போட்டுருவோம். அப்போ அது வந்து தப்பு. எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஆன்சர் வந்து ஸ்பாஞ்ச் லெட்டு, ஓகே, கிரிட் ஆஃப் லெட் பேக்டு வித் லெட் டை ஆக்சைடு. ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, கேட்டயன்னா பாசிட்டிவ், ஆனயன்னா நெகட்டிவ். கேட்டயானுக்கு ஆப்போசிட் தான் என்னது கேத்தோட், ஆனயானுக்கு ஆப்போசிட் தான் என்னது ஆனோட். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இது ஒரு கேத்தோடு, ஓகே, கேத்தோடு இருக்குது. அப்போ கேத்தோடில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இதில் பக்கத்தில் பேட்டரி நீங்கள் அதை உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்பாஞ்சி லெட் இருக்கும். இதில் இந்த கேத்தோடில் ஸ்பாஞ்சி லெட்டு சுற்றி இருக்கும். அப்போ அது வந்து கேத்தோட். இந்த பக்கம் பாருங்கள் லெட் டை ஆக்சைடு எப்படி இருக்குமா, அப்படியே அந்த லெட் டை ஆக்சைடு, கிரிட் ஆஃப் லெட்டு பேக்டு வித் லெட் டை ஆக்சைடு. அப்போ இது வந்து ஆனோட். உள்ளுக்குள்ளெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட். உங்களுக்கு என்ன நடக்குது, சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ இந்த பக்கம் வந்து லெட்டு. அப்போ இந்த இதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா லெட்டு, ஓகே. இங்கே வந்து என்னது லெட் டை ஆக்சைடு. இந்த ஆப்ஷன் வந்து மாற்றி கேட்டுக்கிறாங்க, ஆனோடு கேத்தோடு கேட்குறாங்க. பட் வந்து கேத்தோடு தான் இது என்னது லெட்டு, அப்புறம் ஆனோடு தான் என்னது அப்போ இந்த கிரிட் ஆஃப் லெட் பேக்டு வித் லெட் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி வாட் ரைட் ஆன்சர்.